அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். வரலாறு காணாத பெரும் மழையால் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள், கூடுதலாக விருதுநகர் மாவட்டம், இதுவரை இது போன்ற மழை இங்கிருக்கின்ற மக்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே சேதங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை. இன்னும் பல கிராமங்களுக்கு அதிகாரிகள் இன்னும் செல்லவில்லை, செல்ல முடியாத காரணத்தால். அரசு இன்னும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் இங்கே வர வேண்டும். அவர் வந்தால்தான் வேலைகள் வேகமாக நடக்கும். எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும், எத்தனை அதிகாரிகள் இருந்தாலும் அது போதுமானது கிடையாது. இன்று 6வது நாள், 6 நாட்கள் ஆகியும் இன்னும் மக்களுக்கு உணவு கிடையாது, குழந்தைகளுக்கு பால் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்று நான் நெல்லை நகரத்திற்கு வந்திருக்கின்றேன். நெல்லை நகரமே இந்த நிலை என்றால் கிராமங்களில் எந்த நிலையில் இருக்கும்? அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு அறிவித்த ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் நிவாரணம் நிச்சயமாக போதுமானது கிடையாது. முதல் கட்டமாக உடனடியாக 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், 5,000, மொத்தம் 25,000 ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கான வீடுகள் அடித்து சென்று விட்டது. கால்நடைகளுடைய எண்ணிக்கையே இன்னும் தெரியல, எவ்வளோ இழப்புன்னு இன்னும் இது வரைக்கும் கணக்கு கண்டுபிடிக்கல. இதற்கு இந்த பெரும் வெள்ளத்திற்கு முக்கிய காரணம் பெரும் மழை ஒரு பக்கம். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா, தாமிரபரணியில திடீரென்று, அதாவது 30,000 கன அடி வினாடிக்குன்னு திறந்து விட்டாங்க. அதன் பிறகு 50,000 கன அடின்னு, அப்புறம் 1,00,000 கன அடின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு மேலே திறந்திருக்கின்றார்கள். தாமிரபரணி ஆறு பாத்தீங்கன்னா சாதாரணமா 30,000 கன அடி தான் கொள்ளும். அதை விட 3 மடங்கு அதிக தண்ணீர் வந்து பல இடங்களில் தாமிரபரணியில் ஆக்கிரமிப்பினால் குறுகிய ஓட்டம். இதனால் நகரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. நகரத்தில் மட்டுமல்ல, கரையோரம் இருக்கின்ற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை, நெல் எல்லாம் அழிந்து விட்டன. மிகப்பெரிய ஒரு சேதம் இது. தமிழ்நாடு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சேதமாக இதை கருத வேண்டும். அதே வேளையில் இந்த வார்த்தைகள் நாம் அடிக்கடி கேட்க இருக்கின்றோம். வரலாறு காணாத வெள்ளம், இந்த வார்த்தை வரும் காலத்தில் அடிக்கடி நம்ம கேட்க போறோம். இதைத்தான் 10-20 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி பெரும் புயல்கள், பெரும் வெள்ளம், பெரும் மழைகள் வரும், கடுமையான வறட்சி வரும், அடுத்தது புதிய நோய்கள் வரும். இதெல்லாம் சொல்லிட்டு வரும், உணவு தட்டுப்பாடெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு வருது. அதனால இன்னும் அரசு நடவடிக்கை எடுத்தது போன்று எங்களுக்கு தோணலை. அதிக பாதிப்பு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலியை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம். அங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், அதாவது கணக்கெடுக்கின்ற வரலாற்றில், மழை கணக்கெடுக்கின்ற வரலாற்றில் அதிகமான மழை ஒரே நாளில் ஒரு இடத்துல பெஞ்சது 2019 அக்டோபர் மாதம்
அவிலாஞ்சின்னு ஒரு ஊர்ல, ஊட்டி பக்கத்து அவிலாஞ்சில 911 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு நாள்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க காயல்பட்டினத்துல இந்த பெரும் மழையில 950 மில்லிமீட்டர் ஒரே நாள்ல மழை பெஞ்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஓராண்டு சராசரி மழை பாத்தீங்கன்னா 950 மில்லிமீட்டர், 95 சென்டிமீட்டர் ஒரு ஆண்டிற்கு மழை. அந்த காயல்பட்டினத்துல ஓராண்டு மழை அங்க ஒரு நாள்ல பெஞ்சிருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் கிட்டத்தட்ட 630 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, மழை பெய்திருக்கிறது சுத்தி அந்த பகுதிகள். அதனால இத்தனைக்கும் இது புயல் காலம் கிடையாது, இது பருவ காலம் தான். வடகிழக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பக்கத்துல தண்ணி அவ்வளவா வராது, இங்க தென்மேற்கு தான். வடகிழக்கு அந்த சென்னை அந்த பக்கத்தில் சார்ந்தது தான் வரும் மழை. ஆனாலும் இப்போ பருவம் மாறிட்டு வர்றதுனால இது போன்ற சீற்றங்கள் அடிக்கடி வரப்போகுது. இதுதான் பல முறை எச்சரிக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் வரத்துக்கு முன்பு அரசு நடவடிக்கை எடுக்காது, வந்ததுக்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போ நான் இந்த என்ன பகுதி இது? ராஜகோபாலபுரம், நெல்லை நகரத்து புறநகரம், நெல்லை புறநகர் பகுதியில் ராஜகோபாலபுரம் பகுதி. இது தண்ணி வந்த உடனே கிட்டத்தட்ட மழை பெஞ்சு இங்க தாமிரபரணி தண்ணி வரல, மழை தண்ணி தான். இங்க தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடி தண்ணிக்கு வந்துடுச்சு. என்னன்னா இங்க தண்ணி வெளியேற்றுவதற்கு வழி இல்லை, ஒரு சின்ன ஒரு 2 அடி வாய்க்கால் தான் இருக்கிறது, அது போதுமானது கிடையாது. இதுதான் மிட்டிகேஷன் சொல்றது. ஏன்னா அடிக்கடி இந்த மழை வரப்போகுது. இது போன்ற ஆங்காங்கே ஆய்வுகள் நடத்தி இந்த தண்ணி எப்படி அப்புறப்படுத்தலாம், வெளியேற்றலாம், வாய்க்கால்கள் கட்டி டைவர்ஷனரி கெனால்ஸ் எல்லாம் இருக்குதா இல்ல. இது சுத்தி நெல்லைக்கு ஒரு டைவர்ஷனரி கெனால், இது தாமிரபரணியில் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது டைவர்ட் பண்ணி இதெல்லாம் திட்டமிட வேண்டும். சென்னையில நான் சமீபத்தில் மழை வந்தது, புயல் அடிச்சுனால் மழை வந்திருக்கு, அங்க அவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது. சென்னைக்கு இன்னும் திட்டமிட்டாங்களான்னா இல்ல, இடுவாங்களான்னா தெரியல. அதுக்காக தான் நான் சொன்னேன், நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை கேள்விக்குறி. எந்த ஊருக்குன்னா வரலாம், அது நாளைக்கு சேலத்துக்கு வரலாம், கோவைக்கு வரலாம், எந்த ஊருக்குலாம் வரலாம், திருச்சிக்கு வரலாம், எந்த ஊருக்குன்னா வரலாம். அதுல அதனால தயார் நிலையில இருக்கணும். இனி வரும் காலமும் இப்படிதான் இருக்க போகுது. உலக ஐநா சபை நிபுணர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இருக்க போகுது. அதனால அது அரசு செய்ய வேண்டியது ஒண்ணு. அடுத்தது பொதுமக்களும் என்னன்னா இனி இப்படிதான் இருக்கும்னு ஒரு மனநிலையை வந்துடணும் நம்மளும். அதனால அதுக்கேற்ப அடாப்டேஷன் சொல்றது, அதுல நம்ம மனநிலை மாத்திக்கணும். ரைட், இப்படி மழை வருமா, அதுக்கு முன்பு என்ன பண்ணணும், வரத்துக்கு முன்பு என்ன பண்ணணும், தயார் நிலையில ஏதாவது வீட்டுல எல்லாம் பொருள்லாம் வச்சுக்கணும், வந்த பிறகு என்ன செய்யணும், இதெல்லாம் தயார். ஏன்னா பாவமா இருக்குது மக்கள். 5 நாள் ஆகியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பால் இல்ல, குடிக்கிற தண்ணி கிடையாது, சுத்தி தண்ணி இருக்கு, குடிக்கிற தண்ணி கிடையாது. இது எப்படிதான், எவ்வளவு காலமா தான் இப்படி இந்த நிலையில வச்சிட்டு இருப்பீங்க மக்களை? திட்டமிடுங்க, இதுல முதலீடு செய்யுங்க. தேவையில்லாம உங்களுக்கு இலவசம் கொடுத்து, இந்த இலவசம் அந்த இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க. இதுதான் முக்கியமான தேவைகள். காலநிலை மாற்றம் உலகத்திலே முதன்மை பிரச்சனை இதுதான். இது நான் எவ்வளவு காலமா கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க. இன்னொன்னு, சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும். அது தேவையில்லை, வேஸ்ட். இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்கள் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்க தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த பகுதியில், இந்த மாவட்டத்தில் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியா சொல்லணும்ல. நீங்க ஏன் அமெரிக்காவில் இருக்கிறது உங்களால இங்க செய்ய முடியாதா? அமெரிக்காவில் நியூயார்க் நகரம்னு ஒன்னு இருக்கு. அந்த நகரத்தில் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல மேன்ஹாட்டன், குவீன்ஸ், ஸ்டேட்டன், பிராங்ஸ், ஸ்டேட்டன் ஐலண்ட் இதெல்லாம் பல பகுதியில் இருக்கு. அங்க இருக்கிற வானிலை மையம் அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வாரம் புதன்கிழமை மத்தியானம் 12:30 மணிக்கு மழை பெய்யும், 12:30 to 1:30 வரைக்கும் 1 மணி நேரம் மழை பெய்யும், எங்க மேன்ஹாட்டன்ல மழை பெய்யும் சொல்லுவோம்.
அதே போன்று அடுத்த வாரம் புதன்கிழமை 12லிருந்து 1:30 வரைக்கும் மேனாட்டின்ல மழை பெய்யும். அதுக்கேற்பதான் அங்க இருக்கிற மக்கள் அவங்க அன்னைக்கு தினத்தை திட்டமிடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஆனா இங்க இவ்வளோ மழை கொட்டுது. சென்னையிலயும் பாத்தீங்கன்னா சொல்லல 440 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சென்னையில அந்த மிக்ஜாம் புயல்ல. இவங்க அரசு என்ன சொல்லி 20 சென்டிமீட்டர் பெய்யும் சொன்னாங்க. அதான் அதுக்கு 2 மடங்கு பெஞ்சிருக்கு. இங்க அது கூட சொல்ல கூட இல்லை. இங்க ஆரஞ்சு அலர்ட் சொன்னா போதுமா? அது மட்டும் இல்ல, இங்க தாமிரபரணியில மிகப்பெரிய சேதம். தாமிரபரணி ஆற்றுனால அது அந்த வெள்ளம்னால மிகப்பெரிய சேதம். இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க இன்னும் முழுசா கணக்கு சரியா தெரியல. அரசு ஏதோ ஒரு 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நிச்சயமா சேதம் இன்னும் அதிகமா தான் இருக்க போகுது. இன்னும் அது சரியான முறையில் கணக்கு எடுக்கல. ஏன்னா சில கிராமங்களுக்கு இன்னும் போல. அதனால இதுல நிவாரண பணிகள் வேகப்படுத்தணும். அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. நான் பண்ணலன்னு சொல்லல. நான் இன்னும் வேகப்படுத்துங்க. மக்களை சந்திக்கிறப்போ அவங்க சொல்ற குறைகள்லாம் என்னால தாங்க முடியல. எப்பதான் நீங்க பாடத்தை கத்துக்க போறீங்க? எத்தனை புயலை நீங்க பாத்திருக்கீங்க, எத்தனை வெள்ளத்தை பாத்திருக்கீங்க. பார்த்துட்டு இன்னொன்னு கத்துக்கணும். அடுத்ததுல அதே நிலையை தான் இருக்குது. இன்னொன்னு அடுத்தது, மத்திய அரசு தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டியது. அரசியல் பார்க்க கூடாது. இது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள். பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த நேரத்தில் இந்த அரசியல் அந்த அரசியல் பார்க்காதீங்க. உடனடியாக நிவாரணம் குறைந்தது 2000 கோடி உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு முதல் தவணையா கொடுக்கணும். ஏன்னா பாதிப்பு சாதாரண பாதிப்பு கிடையாது. நானும் பல வெள்ளங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் இங்க ஏற்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு. வீடுகள்லாம் சுத்தமா தரமட்டமாயிடுச்சு, நிலம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, கால்நடைகள்லாம் முடிஞ்சிடுச்சு, வாழ்வாதாரம் இல்ல. இப்போ அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? கரை ஓரத்தில் இருக்கிறவங்க படகுகள்லாம் போயிடுச்சு. இன்னொன்னு அங்க புண்ணக்காயில் அடுத்து நான் தூத்துக்குடி போறேன். நான் தாமிரபரணி முகத்துவாரம் அங்க பார்த்தேன்னா பாவமா இருக்குது. அவங்க எல்லாம் பார்த்தா இப்படி பல பகுதிகள் பல தீவுகளா இருக்கு. அதனால தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுங்க, வேகப்படுத்துங்க, வேலையை வேகப்படுத்துங்க, நிவாரணத்தை அதிகப்படுத்துங்க. போதுமானது கிடையாது, இது அதிகப்படுத்துங்க. 6000 ரூபாய்னா போதுமான. முதல் தவணையா 10,000 ரூபாய் கொடுங்க, அடுத்தது ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. வீடுகளுக்கு கூடுதலாக கொடுக்கணும். ஒரு ஹெக்டேருக்கு 17,000 சொல்லியிருக்கிறார். அது ஒரு ஹெக்டேருக்குன்னா ஒரு ஹெக்டேர்னா எவ்வளவு? 2.4 ஏக்கர் ஒரு ஹெக்டேர். அப்பனா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? மொத்தமா ஒரு 6,000 ரூபாய், 5,500 ரூபாய், 6,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. அது போதுமா? மனசாட்சி வேணும் இல்ல இதுல? அதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு அது வேலைகளை வேகப்படுத்த வேண்டும், மீட்பு பணிகளை வேகப்படுத்த வேண்டும், மின்சார விநியோகம் சீராக இருக்க வேண்டும். இந்த பகுதி இந்த 4 மாவட்டத்தில் உள்ள அடுத்த ஒரு மாதம் அந்த மின் கட்டணம் இவங்க கட்டாம அது ஒரு ஏற்பாடு செய்யணும். கட்டக்கூடாது. மின் கட்டணத்தை கேட்காதீங்க, அதை ரத்து பண்ணுங்க ஒரு மாதத்திற்கு. அதனால இதெல்லாம் பல இங்க தேவைகளாக எங்க மக்களுக்கு இருக்கிறது. கேள்விகள் என்ன இருக்கா? வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? இந்த பகுதிக்கு வந்திருக்கிறீங்க, பாதிப்புகள் எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கீங்க? உயிரிழப்புகள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீங்க அரசு குறைவாக காட்டுறது அப்படின்னு. தூத்துக்குடியில் 32 சொல்லியிருக்காங்க, இங்கே 14 அந்த லெவலில் இருக்கு. தாமிரபரணியில் இது போன்ற வெள்ள அபாயம் ஏற்படுறதுக்கு தண்ணீர் சீராக செல்வதற்கு என்ன நடவடிக்கை இருக்கணும்? அதாவது இந்த மழை பெய்ந்த அடுத்த நாள் காலையிலிருந்து எங்க கட்சியுடைய நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு பண்ணி, நீங்க பத்திரமா இருக்கீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, என்ன நடக்குது எல்லாமே எங்ககிட்ட சொன்னது, ஐயா நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க வெளியில போய் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப மோசமா இருக்கு. அப்படிதான் எங்க கட்சி மாவட்ட செயலாளர், இங்க தலைவர்கள், இங்க நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே சில பேர் நல்ல தொடர்பு கொள்ள முடியல. 2 நாளா தொடர்பு கொள்ள முடியல. அது ஏன்னா மின்சாரம் இல்லாதனால காரணத்தினால இருக்கு. அதுல இதற்கு அதாவது மிட்டிகேஷன் சொல்றேன், பொதுவா நான் சொல்லிட்டு இருக்க இந்த பகுதியில் மிட்டிகேஷன் இருக்கு. ஏன்னா இது வரலாறுல 150 ஆண்டுகள்ல இது வரைக்கும் நாங்க இவ்வளவு பெரிய மழை பார்த்தது கிடையாதுன்னா, அடுத்த ஆண்டு இதே தான் நம்ம சொல்ல போறோம். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு இதே தான் நம்ம சொல்ல போறோம். 1000 ஆண்டுகள்ல பார்க்காத மழையை அடுத்த 2 ஆண்டுகள் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால தாக்கம் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவுல தாக்கமா இருக்கும். இப்போ 2015 சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. அப்போ நான் ஒரு ஆவணம் தயாரிச்சேன், நாம் விரும்பும் சென்னைன்னு ஆவணம் தயாரிச்சேன். அதில் சொன்னேன்,
அடுத்த 10 ஆண்டுகளில் இதை விட பெரிய வெள்ளம் வரும்னு அன்னைக்கே சொன்னேன். ஆனா 8 ஆண்டுகள்ல வந்துடுச்சு. இன்னைக்கு சொல்றேன், சென்னையில் அடுத்த பெரு வெள்ளம் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள்ல வரும்னு சொல்றேன் நான். நிச்சயமா வரும். அதற்கு தயார் நிலையில மிட்டிகேஷன், அடாப்டேஷன் இதுதான் பண்ணணும். அது நீங்க சொல்ற மிட்டிகேஷன் என்னன்னா, ஆறுகள்ல டைவர்ஷனரி, இப்ப நகரத்துல பெரிய பிரச்சனையான டைவர்ஷனரி கெனல், இந்த பக்கம் அந்த பக்கம், வடது பக்கம் தென் பக்கம் ஒரு டைவர்ஷனரி கெனல், நம்ம நகரத்துக்குள்ள தண்ணி அந்த அளவுக்கு போகாம, அடுத்தது நகரத்துக்குள்ள தண்ணி வெளியேறுவதற்கு ஒரு வழி, எந்த பக்கம் சாயலா இருக்குதோ வாட்டமா இருக்கோ அந்த பக்கத்துல அந்த கொண்டு போய் இதெல்லாம் நான் திட்டமிடணும். அது மட்டும் இல்லாம இந்த தண்ணிய 2-3 ஏரிகளை உருவாக்குங்க. மன்னர்கள் தான் ஏரி வெட்டணும்னு அது வரலாறுல இருக்கு. ஏன் மக்களாட்சியில ஏரி வெட்டக்கூடாதா, உருவாக்க கூடாதா? உருவாக்கலாம். அந்த டைவர்ட் பண்ணுங்க. நான் இங்க நெல்லைக்கு ஒரு 3 ஏரி, நான் நெல்லை பகுதியில் நான் சொல்லல, நெல்லையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் கொண்டு போங்க, தள்ளி போங்க. 50 கிலோமீட்டர் இந்த பக்கமோ எந்த பக்கம் வாட்டர் இருக்கோ பண்ணுங்க. இல்ல நீர் ஏற்று மூலமா எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. ஒவ்வொரு ஏரியும் ஒவ்வொரு டிஎம்சி இல்ல அரை டிஎம்சி ஏரி கொண்டு வாங்க. அங்க உருவாக்கி இந்த தண்ணியை டைவர்ட் பண்ணுங்க. இது உலகத்துல எங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான் நாட்டுல அங்க டோக்கியோல எவ்வளவு மழை பெஞ்சாலும் மேல தரைக்கு மேல தண்ணி நிக்காது. ஏன்னா உள்ள எல்லாமே பாதாள சாக்கடைகள், பாதாள மழைநீர் வடிகால் இருக்கு. அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் அந்த அளவு கூட வேண்டாம். கட்டுமானங்கள் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். இங்க இருக்கிற சிம்பிளான டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அது நீங்க அது அவசியமா நீங்க செயல்படுத்தணும். இன்னொன்னு இது வெள்ள காலம் மட்டும்தான். ஆனா நான் தாமிரபரணியை காக்கணும்னு சொல்லி 2 நாள் நடைபயணம் வந்திருந்தேன். பாபநாசத்துல இருந்து புன்னகாயில் வரைக்கும் வந்துட்டு இருந்தோம். அப்ப எங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த தாமிரபரணி தண்ணி வற்றாத ஜீவ நதி, ஒரே ஒரு பெரிநீல் ரிவர் தமிழ்நாட்டில் தாமிரபரணி. இதை நம்ம கெடுத்துட்டோம், நாசப்படுத்திட்டோம், பொல்யூட் பண்ணிட்டோம். அங்கங்க எல்லாமே அங்க பாபநாசத்துல தொடங்கி அந்த புன்னகாயல் வரைக்கும் அங்க நகரத்து திடக்கழிவு, ரசாயன கழிவு, எல்லா கழிவும் உள்ள போட்டு நாசப்படுத்திட்டோம்ல. அதுல இந்த தண்ணியன்னா கொஞ்சம் செக் டேம், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் செக் டேம் கட்டணும். அது இல்லாம இந்த தண்ணி இந்த கருமேனி யாரு, நம்பி யாரு, கோரை யாரு, பச்சை யாரு, எலுமிச்சி யாரு திட்டம், அந்த திட்டத்தை அது நிறைவேற்றணும். அதை டைவர்ட் பண்ணலாம். இப்ப நீங்க அந்த தட்டு கீழே நீங்க டைவர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் உள் வாங்கிருக்கணும், தண்ணி உள் வாங்கிருக்கணும். அது இல்லையே. அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார் டிசம்பர்ல திட்டம் நிறைவேறும். எப்ப சொன்னாரு? போன வருஷம் சொன்னார். அதுக்கு என்ன இப்ப ட்ரையல் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது தானா ட்ரையல் பார்த்துடுச்சு. அது தானா ட்ரையல் ஆயிடுச்சு. அதுல அதனால இப்ப புதுசா இருக்குதா இல்ல. அதனால இது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல். அது திட்டமிடாம இருக்கணும். திட்டமிடாமல் ஒரு சூழல் இருக்கிறது. தென் மாவட்டங்கள்னாலே இப்ப சாதாரணமாவே தொழில் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, வாழ்வாதாரம் இல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு இருக்குது. அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு, அதாவது கம்ப்ளீட்டா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் செய்யணும். அதுல எல்லாமே இப்போ இந்த நகரத்துக்கு நல்ல மாற்று திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இந்த தாமிரபரணி இதுக்கு பிறகு வெள்ளம் வரும்னு நிச்சயமா வரும். அது இந்த 3 மாதத்துக்கு மட்டும் சொன்னது அதெல்லாம் வரும். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி திட்டமிடணும்? நெல்லையில் உள்ள பாதாள சாக்கடை அது இன்னும் கட்டுறாங்க. எப்படியோ இன்னும் 50 வருஷம் ஆயிடும் அது முடிக்கிறதுக்குள்ள. இப்போ அதுல என்னன்னா, இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் எவ்வளவு இருக்கு. அது இன்ஃப்ராரெட் சேட்டலைட் ஜிஐஎஸ் மேப்பிங்னு இருக்கு. அதுல நான் மறுபடியும் ஜப்பானுக்கு தான் நான் போவேன். ஜப்பான்ல இருக்கு. அவங்க கேட்டா அவங்க இங்க டெக்னாலஜி நம்ம கொடுத்துட்டு போவான், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அதுல என்னன்னா, இந்த தெருவுல எவ்வளவு மழை பெஞ்சுனா எவ்வளவு தண்ணி நிற்கும், அதுக்கு எவ்வளவு அகலம், எவ்வளவு ஆழம் மழைநீர் வடிகால் வேண்டும், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் வேணும்னு அவன் திட்டமிட்டு பிளான் பண்ணி கொடுப்பான். அதை நம்ம செயல்படுத்தினா போதும். நம்ம என்ன பண்றோம், அங்க இருக்கிற அமைச்சருக்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளருடைய, அப்புறம் மாவட்ட செயலாளர் கீழே அங்க இருக்கிற நகர செயலாளர் கீழே கவுன்சிலர் எல்லாம், நீ 2 கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ, நீ 3 எடுத்துக்கோ, இல்ல மொத்தமா 10 சேர்ந்து நீ ஒருத்தர் எடுத்துக்கோ, எனக்கு கமிஷன் கொடுத்துரு. இதுதான் நடக்குது தவிர அங்க என்ன வேணும்லாம் இல்ல. சின்னதா ஏதோ பேருக்குன்னு கட்டிடுறாங்க. அப்புறம் அந்த தண்ணி, அந்த மழைநீர் வடிகால் அது பயன்படுது. யூஸ்லெஸ். அது வானிலை ஆய்வு மையங்கள் மூடிடலாம். எனக்கு கோவத்துல நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நான் உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் நான் பார்த்திருக்கிறேன். நான் எத்தனையோ நாடு அங்க மிக கனமழை 21 சென்டிமீட்டருக்கு மேல போனா அது மிக கனமழை, அதுக்கு மேல அப்படிங்கிறது
சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதுக்கு மேல மழைன்னு நம்ம சொல்றது இல்லைன்னு சொல்லி அவரோட விளக்கம் எப்படி பாருங்க? என்ன விளக்குங்க இருக்கு? மக்களுக்கிட்ட வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல. இன்னொன்னு, சென்னையில பெய்த மழை அரசாங்கத்துக்கே தெரியல. அப்புறம் வானிலை மழை என்ன இருக்கு? எனக்கு கோபம் வருது இல்ல. அப்புறம் இது ஏன் இது மற்ற நாடுகள்ல பண்றாங்க, ஏன் இங்க பண்ண முடியாது? ஏன் நீங்க அந்த காலத்துல இருக்கிறீங்க? தொழில்நுட்பத்தை மாத்துங்க, சேட்டலைட் இன்னும் விடுங்க, பண்ணுங்க. மாநில அரசு ஒரு பக்கம் நிவாரணப் பணிகள் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தினாலும் மத்திய அரசு அதிகாரிகள் கவர்னர் தனியா ஒரு ஆலோசனையில் ஈடுபடுத்தாரு. எப்படி பாருங்க? அதாவது இதுல இந்த நேரத்துல வந்து அரசியல் பண்ணக்கூடாது. அது அரசியல் ஆளுநரும் வந்து இங்க பார்க்கணும். ஆளுநரும் இங்க வந்து பார்க்கணும், பார்த்துட்டு பாதிப்புகளை பார்க்கணும். மத்திய அரசு குழு இப்போ 2-3 நாளா இங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி கேட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனாலும் இப்ப மாநில அரசு கேட்ட 2000 கோடி உடனடியாக கொடுக்கணும். இப்ப கொடுக்கலன்னா வேற எப்ப கொடுக்க போறீங்க? வீடுகள் நிறைய போயிடு, நிறைய அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிறது வழங்க நிச்சயமா அவங்க அரசு வீடு கட்டி கொடுக்கணும். அதுல அவங்க அறிவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒட்டுமொத்த வீடு மட்டும் கிடையாது, அதுல உள்ள பொருள் போயிடுச்சு. அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாமே, அவங்க இப்போ கிரைண்டரோ ஒரு டிவியோ இல்லாட்டி அவங்களுடைய புடவைகள் எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் அவங்க திருப்பி வாழ்க்கையை புதுசா தான் தொடங்கணும். அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் அரசு வந்து செயல்படுத்தணும். அதில் அது என்ன பண்ண போறாங்க என்னன்னு அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதில் ஏன்னா இப்பதான் சென்னை அது பெருவெள்ளம் முடிச்சிட்டு அடுத்தது பேக் டு பேக்னு இருக்குது. இப்போ அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு சவால் நேரம் தான். இது அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அதில் ஆனா சென்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க அரசு கேட்டது வந்து 4000 கோடி கேட்டாங்க. இப்ப 470 கோடி கொடுத்திருக்காங்க. அது வந்து வேற நிதி, ஆண்டுதோறும் கொடுக்கிற நிதியை தான் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் இப்ப பணம் கொடுக்காம வேற எப்ப கொடுக்க போறாங்க? அதனால இது ஆளுநரும் இங்க வந்து பார்த்துட்டு பாதிப்புகளை அங்க மத்தியில போய் சொல்லி அங்க நிதி ஒதுக்கீடு உடனடியாக மத்திய அரசும் கொடுக்கணும், மாநில அரசும் வேகப்படுத்தணும், இந்த வேலைகளை வேகப்படுத்தணும். ஏன்னா அது இல்லாம அடுத்து திட்டமிட வேண்டும், அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு. இதுவே இப்போ இம்மீடியட், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. இல்ல அதுக்கு என்ன செய்ய போறாங்க, அது என்ன செய்யணும்? லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த நிலம் பாதிப்பு, இந்த வீடுகள்லாம் இருக்கு. இன்டர்மீடியட்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது இவங்களுக்கு என்னென்ன இன்னும் தண்ணி வடியாம இன்னும் பிரச்சனையா இருக்கு, பல இடத்துல இருக்கு. நகரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்க இப்ப பாக்குறீங்க எல்லாம் இருக்குது. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப பாவமா இருக்கிறாங்க. முடிச்சிடலாமா? நிதிநிலை அறிக்கையில 10 கோடி வானிலை அறிக்கைக்காக ஒதுக்கி இருந்தாங்க. 10 கோடி எல்லாம் ஒன்றும் பத்தாது. அவங்க நவீன தொழில்நுட்பம் பண்ணணும்னா சேட்டலைட் பண்ணணும். அதனால இல்ல, அதான் நான் சொல்றது நகரத்துக்கு மட்டும். நான் சொல்றது நெல்லை நகரத்துக்கு பாதுகாப்பு சொல்றேன். ஏன்னா அந்த போற வழியில எல்லாம் அது வேற. அது வந்து நிறைய நான் சொல்ற இந்த திட்டம் இருக்கு இல்லைங்களா, நான் இப்போ இந்த தாமிரபரணி நம்பியார் போற எலுமிச்சார் இது போன திட்டம். இப்போ இந்த தண்ணிய மிச்சம் தண்ணி, அதாவது மழை காலத்துல உபரி நீரை இது இன்னும் விருதுநகர் மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. அங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது, ஆனா இங்க வெள்ளம் வந்து ஆத்துல போயிட்டு இருக்கு. இது இங்கேயா நடக்குமா? எந்த ஊர்ல நடக்குமா? அது அப்புறம் என்ன திராவிட மாடல்? அப்புறம் 55 வருஷமா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ இது ஒரு சாதாரண இது ஒரு திட்டத்துக்கு உங்களால கொண்டு வர முடியல. இந்த திட்டத்தை, இந்த தண்ணியை வந்து மிச்ச நீரை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெள்ளங்காலத்திலே தண்ணி கடல்ல போடுது. அங்க பக்கத்து மாவட்டம் குடிக்கிறது தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப இன்னொன்னு வாட்டம் இல்லைன்னா நீரேற்று மூலமா அந்த போலாவரம் திட்டம் கர்நாடகா ஆந்திராவில் பாத்தீங்கன்னா 1 டிஎம்சி தண்ணி ஒரு நாளைக்கு, 2 டிஎம்சி ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி பம்ப் பண்றாங்க நீரேற்று மூலமா. நம்ம இங்க கேட்கறதே மொத்தமா விருதுநகர் மாவட்டத்துக்கு 5 டிஎம்சி இல்ல 5 டிஎம்சினா அதிகம். ஏன்னா இதுல போறதே வந்து 15 டிஎம்சி தான் போகுது சாதாரண நேரத்தில். அட்லீஸ்ட் ஒரு 2 டிஎம்சி. இந்த 2 டிஎம்சி மாவட்டத்தினுடைய மொத்த கெப்பாசிட்டியே 13 டிஎம்சி. அவ்வளவுதான். இதுல தண்ணி மழை காலத்துல போறது வந்து 15 டிஎம்சி தான் போறது. அது சில நேரத்தில் வந்து 20 டிஎம்சி போகுது, சராசரி 13 போறது. அதுல வந்து மிச்ச நீர்ல வந்து 2 டிஎம்சி 3 டிஎம்சி சில காலத்துல 5 டிஎம்சி எல்லாம் போறது. அதுல தண்ணி இந்த பக்கம் டிவைட் பண்ணுங்க. ஆனா பாதி தண்ணி வந்து கன்னியாகுமரியில் அதுல போறது, அந்த இதுல போயிட்டு
கன்னியாகுமரியில் போகிறது தான் அநியாயம். எல்லாமே கடலில் போகுது. அங்கே பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் குறுகிய டேம் கெப்பாசிட்டில கம்மி தானே. இல்லை. அங்கே நிலம் குறுகிய. இங்கே வந்து கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் போகுது. அங்கே 30 கிலோமீட்டர் தான் போயிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில். சரிங்க சார், நன்றி. நன்றிங்க.